சிவகாசி ஆதி திராவிடர் நலத்துறை கல்லூரி மாணவியர் விடுதியின் அவலம் குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு மாணவிகள் அனைவரையும் மாணவர்கள் விடுதிக்கு மாற்றியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், இந்த நடவடிக்கை தொடர்பான முழு விவரம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் தங்கும் மாணவியர் விடுதி தங்குவதற்கு வசதியின்றியும் இடவசதியின்றியும் தனியார் வீட்டில் செயல்பட்டு வந்தது. இதனையடுத்து அரசு ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி தற்காலிகமாக தனியார் வீட்டில் செயல்பட்டு வந்ததை அடுத்து மாணவியர்கள் நமது நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சிக்கு தெரியப்படுத்தினர். இதனை அறிந்த நமது நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சியானது தங்குவதற்கு வசதியின்றி காணப்பட்ட ஹாஸ்டல் தனியார் விடுதியையும் தங்கும் மாணவியர் விடுதி மற்றும் அங்கு இருக்கும் சூழ்நிலை ஆகியவற்றை செய்தியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிவகாசி அருகே உள்ள சாச்சியாபுரத்தில் அரசு மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதியினை தற்காலிகமாக ஏற்பாடு செய்து கொடுத்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி உள்ளார் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள். இதனை அடுத்து நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாணவிகள் நன்றியை தெரிவித்துள்ளனர். சனிதா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.